திரு ராஜகோபால்கிட்ட பேசிட்டு வரேன் கான்ஸ்டன்டைன் உங்கள்கிட்ட. பாஜகவுடைய குழு இன்னைக்கு வந்து விசாரணையெல்லாம் நடத்தியிருக்குது. என்டிஏவோட குழு பாஜக குழுவில் எப்படி பார்க்குறீங்க திரு ராஜகோபால்? இல்லை, குழு வந்திருக்கிறது அதிமுக இல்லை, அதில் என்டிஏ குழு தான். ஆனால் அந்த குழுவில் மற்ற கட்சிகள் இருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ங்கிறதுனால அப்படி வந்திருக்கா அப்படின்னு தெரில. இல்லை, இந்த சம்பவம் இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல மக்கள் அவர்கள் தம்முடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். 41 பேர் அவர்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது இதை தவிர்த்திருக்க முடியுமா என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். திரு விஜய் அவர்கள் காலதாமதமாக வராமல் இருந்திருக்கலாமா? நிச்சயமாக வராமல் இருந்திருக்க முடியும். அதே சமயத்தில் அங்கே குழுமியிருந்த மக்களுக்கு உணவு, தண்ணீர் போன்றவற்றுக்கான வசதிகளை செய்து கொடுத்திருக்க முடியுமா? நிச்சயமாக செய்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் வேண்டுமா, முடியுமா? செய்திருக்க வேண்டுமா அல்லது முடியுமா? அதாவது செய்திருக்க வேண்டுமா முடியுமான்றது இது ஒரு ரிலேட்டிவ் கொஸ்டின். இதுல செய்ய வேண்டுமான்றது நீங்க எந்த அளவுக்கு செய்ய விரும்புறீங்கன்றது. குடிநீர் அப்படிங்கிறது அடிப்படை நிபந்தனைன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதை செஞ்சு ஆக வேண்டும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நிபந்தனை அது ஒரு காவல்துறையின் நிபந்தனை கிடையாது. ஆனா செய்திருக்கலாம். இல்லை சார், ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை நாம் அழைக்கிறோம், நம்மை நம்பி வருகிறார்கள், அவர்களுக்கு குடிநீர், நான் சொல்றேன், உணவு பத்தியே பேசல, குடிநீர் பேசுறேன் நான். பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் செய்திருக்கலாம். ஆனால் காவல்துறை ஏன் திறமையுடன் செயல்படவில்லை என்பதுதான் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய கேள்வி. நிபந்தனை, அவர்களுக்கு நிபந்தனைகளை போட்டு இருக்கின்றார்கள். அந்த நிபந்தனைகளை அவர்கள் மீறும் பொழுது அதுக்குள்ள வர அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீடியோவில் உங்க பார்வை என்ன? அவர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார், முதல் முறையாக பேசியிருக்கிறார். இந்த 4வது நாளில் அவர் தன்னுடைய மனதை திறந்து பேசியிருக்காரு. அதை நீங்க பார்த்தீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? வீடியோக்கு நான் வீடியோக்கு வரேன். ஏன்னா வீடியோன்றது அவருடைய எக்ஸ்பிளனேஷன். பட் நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுடைய இது இல்ல, அதுல சம்பந்தப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய விளக்கமா அல்லது தான் என்ன நினைக்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க ஒரு கட்சியாகவும் அதை பாக்குறீங்கும் போது, ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் சொல்லி இருக்கிறதுல உங்க பார்வை என்ன இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல, கட்சியின் பார்வையை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இதுல சரியான உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் வெளியில வரல அப்படின்றது தான். இது உண்மையான ஃபேக்ட்ஸ் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் டெல்லியில இருந்து இவங்க வந்திருக்கிறது. ஒரு அதாவது கட்சியின் அடிப்படையில் அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா முக்கியமாக இதுல ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கும் பொழுது இதை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். தவிர்த்திருக்காது, அதை தான் தவிர்த்திருக்க. இந்த மாதிரி கமிட்டி மற்ற இடங்களுக்குலாம் போயிருக்காங்களா சார்? எனக்கு பல இடங்களுக்கு போயிருக்காங்க, பல இடங்களுக்கு போகாமலும் இருந்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, எந்த அளவுக்கு நாம் அந்த மக்கள் அந்த உயிர் இழந்திருக்காங்க, அவர்களுக்கு நம்ம நம்முடைய கவலை அவர்களுக்கு நம்ம எப்படி தெரிவிக்கிறோம். அதை நேற்றுக்கு நிதித்துறை அமைச்சர் தெரிவிச்சாங்க. நேரில் போய் பிரதமருடைய அஞ்சலி, இரங்கல், அதே போல மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அமைச்சர் முருகன். அந்த காவல்துறையுடைய அந்த நான் ஏன் இந்த செயல் திறமையை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு நிபந்தனையை நீங்க விதிச்சீங்கன்னா அந்த நிபந்தனையை நீங்க உண்மையாக அதை செயலாக்கணும். சரி, ஒருத்தர் மேல நீங்க நிபந்தனை போட்டீங்கன்னா அந்த நிபந்தனை அவர்கள் மீறும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்றப்ப கேட்கலன்னா என்ன செய்யணும்? கேட்கலன்னா அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க யார வேணா, யாரை செய்யணும், உங்களுக்கு அங்க இல்ல, அப்போ அரெஸ்ட் பண்ணணும் நான் சொல்லல. அதாவது இது எப்பவுமே இட் ரிக்வயர்ஸ் க்ளோஸ் மானிட்டரிங். ஓகே, நான் ஹோம் செக்ரட்டரியா இருந்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் 3 இயர்ஸ் ஹோம் செக்ரட்டரி, 2 இயர்ஸ் ஹோம் செக்ரட்டரியா இருந்த பொழுது ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் விஸ்வரூபம் திரைப்படம் ரிலீஸ் பண்ற சமயத்துக்கு வந்தது. திரைப்படத்தை நாங்க பேன் பண்ணோம். ஏன் பேன் பண்ணோம்? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக, ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு எதிராக சில வசனங்கள் இருந்தன என்பதற்காக அதை அப்ப பேன் பண்ணோம். சரி, அப்ப பேன் பண்ண போது கடைசி வரைக்கும் அந்த பேனை என்ஃபோர்ஸ் பண்ற தைரியம் எங்களுக்கு இருந்தது. என்னதான் பேசினாலும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க கேஸ் எடுத்துட்டு போனாலும் அதை செய்யக்கூடிய திறமையும் இருந்தது, அதை செய்யக்கூடிய தைரியமும் இருந்தது. அந்த செயல் திறமை இப்ப இல்ல. அதை தான் நான் சொல்றேன். இப்ப 10,000 பேருக்கு மேல ஒரு இடத்துல குழுமி இருக்காங்கன்னா அதுக்கு மேல வர நம்பரை நீங்க ஒரு மைதானத்துக்கு தனியா கொண்டு போயிருக்கணும். அந்த இடத்துல நீங்க விஜய கொண்டு போயிருக்கணும். நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் நிபந்தனைகள் கொடுத்துச்சு, உங்களுக்கு தெரியும். விஜய் தரப்புல இருந்து நீதிமன்றத்தை அணுகிய போது எப்படிலாம் நடக்கணும்னு நிபந்தனைகள் கொடுத்தாங்க. அந்த நிபந்தனைகள் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணலன்னு என்ன செய்ய முடியும்?
ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியதுதாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா சார், நீங்க வந்து நிபந்தனைகள் போடுறது உள்துறை அமைச்சருக்கே போட மாட்டேங்கிறீங்க, பிரதமருக்கு போட மாட்டேங்கிறீங்க, எனக்கு மட்டும் போடுறீங்கன்னு கேட்கிறார் இல்லையா? அன்னைக்கு பாஜகவோ அல்லது வேறு நண்பர்களோ, இன்னைக்கு காவல்துறை தான் சிக்கல், நீங்களே சொல்றீங்க, ஒரு அதிகாரி காவல்துறையை வழிநடத்தின ஒரு அதிகாரி. நான் கேட்கிறேன், இப்போ காவல்துறைக்கு இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க பிள்ளைகள், அவங்களுக்கு அந்த அறியாமை இருக்கு, அவங்கள பாதுகாக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பவர் கட் பண்ணணுமா வேண்டாமா? இது பழைய இன்சிடென்ட்ஸ்ல சொல்றேன். இது வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கும்போது அப்ப இந்த கண்டிஷன்ஸை போடுறப்ப இது எங்களை பழிவாங்க பார்க்குறீங்களா, எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்கும்போது உங்களை போன்றவர்கள்லாம் இல்லை இது முறைப்படுத்தப்பட வேண்டியதுன்னு யாராவது பேசியிருக்கோமா? நான் 39 ஆண்டுகள் அரசில் இருந்திருக்கேன். ஒரு சம்பவத்துல கூட நான் எந்த ஒரு கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டேன்னு இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இப்போ நீங்க அரசியல் விமர்சகரா வந்த பிறகு கேட்கிறேன். நான் அதனால தான் சொல்றேன், ஒரு அரசியல் பாஜகவில் சேர்ந்த பிறகு இப்போ உங்க பார்வை அது. நான் இப்ப பேசுறதுக்கு காரணம் வந்து செயல் திறமைனா என்னன்றதை பத்தி பேசுறேன். சரி, நீங்க வந்து ஒரு நிபந்தனையை போட்டீங்கன்னா நான் அதே அடிப்படையில் தான் கேட்கிறேன் சார். இப்ப காவல்துறைக்கு அது ஒரு நெருக்கடியா இருந்திருக்குமான்னு கேட்கிறேன். முன்னாடிலாம் இந்த மாதிரி அவங்க ஒரு அஜிடேட் பண்ணும்போது காவல்துறை என்ன செய்ய முடியும்? நீங்களே இப்ப உள்துறை செயலாளர், அப்ப என்ன செய்வீங்கன்னு நான் கேட்கிறேன். இட் ஷோஸ் கிளியர்லி லேக் ஆஃப் மானிட்டரிங். அந்த மானிட்டரிங் அவங்க உடனுக்குடன் செய்யல. 12 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்க மானிட்டர் சரியா பண்ணிருந்தீங்கன்னா 10,000க்கு மேல மக்கள் ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது இல்ல அந்த அலையா வரைக்கும் கண்ட்ரோல்ல இருந்து இன்னைக்கு விளக்கம் சொல்றாங்களே, இல்ல வீடியோ ஆதாரத்தோட அலையோட ஒருத்தர் வராங்க, அவரோட வேனோட ஒரு 7,000 பேரோ 6,000 பேரோ வரதாகவும் சொல்றாங்க. அப்ப அந்த 6,000 பேர் 5,000 பேரை நீங்க அங்கேயே நிறுத்தி அவங்கள மைதானத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். கூப்பிட்டு போயிட்டு நீங்க விஜய் அங்க வருவாரு, இங்க ஒரு எந்த மைதானத்துக்கு அழைச்சிட்டு போகும் பக்கத்துல இருக்க அவங்களுக்கு தான் தெரியும். கரூர்ல இருக்கிற எங்க மைதானம் அலோகேட் பண்ண எந்த இடத்துக்குள்ளேயும் எங்களை நீங்க அனுமதிக்கும், இங்க தான் நாங்க வருவோம்னு சொல்லக்கூடியவங்கள மைதானத்துக்கு எப்படி சார்? அவர் ரோட் ஷோ தானே சார், கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ தானே. நீங்க இதுல வந்து எப்படின்னா மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம். எஸ், மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆமா, மக்களுடைய அவங்க பொருட்கள் முக்கியம். அது எதுவும் வந்து களவாடக்கூடாது யாரும். இதுதான் உங்களுடைய கவனமா இருக்கணும் காவல்துறையா இருந்துட்டு. நீங்க யாரா இருந்தாலும் ஏன் பயப்படணும்? நீங்க வந்து ரூல்ஸ் தாங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதான் சார், நீங்க ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் ரொம்ப நியாயமா ராஜகோபால் சார் சொல்றாரு, ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது எப்பா இது ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணணும், நீங்க அரசியலுக்கு புதுசு, இதுதான் நடைமுறை, எல்லா கட்சிக்கும் இருக்கு, யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லியிருக்கிறோமா? யாரும் சொல்லல. நாங்க சொன்னோமே, நான் சொல்லி காமிச்சிருக்கேன்ல. கமலஹாசனை எங்க முன்னாடி பொறுப்புல இருந்த போது நான் கேட்கறது, இப்ப 4வது டிஸ்ட்ரிக்டா அவர் போறாரு சார். திருச்சியில இந்த பிரச்சனையை பார்த்தோம். திருச்சியிலையும் 4 மணி நேரம் முதல் ஸ்பாட்டுக்கு போகும்போது, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அவ்வளவு மணி நேரம். நாகப்பட்டினத்துலயும் அதே இருந்துச்சு. அப்ப பெரம்பலூர்ல உள்ள போகவே முடியல, நள்ளிரவு ஆயிடுச்சு, திரும்பி வந்துட்டாரு. அப்ப இந்த இடத்துல நாம அப்ப அங்கதான் சொல்றாரு, திருவாரூர்ல தான் சேலஞ்ச் பண்றாரு அரசாங்கத்துக்கு, நீங்க வந்து பயப்படுறீங்களா? இப்ப நீங்க வந்து கண்டிஷன்ஸ் போலீஸ் போடணுமா வேணாமா? நீங்க சொல்லுங்க, உள்துறை பாத்தீங்க. கண்டிஷன்ஸ் போடுறது நியாயமானதா இருக்கணும். சரி, எல்லாருக்கும் யூனிஃபார்மா இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸ் நீங்க யாருக்கு போட்டாலும் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸ் அதுல தான் ஒரு கேள்வி இருக்கு. இவர் ஏடிஜிபி ஒரு சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. இப்ப கண்டிஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா இப்ப போலீஸ் டிப்ளாய்மெண்ட், அந்த அங்க வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மை, அந்த கூட்டம் எப்படியாக இருக்கிறது, ஆர்கனைஸ்டா அல்லது அவங்க என்ன வயசு எல்லாம் பார்த்து சில விஷயங்களை நீங்க முன்னெடுப்பீங்க. அப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. இப்ப நீங்க தாவேகாவுடைய தொண்டர்களுடைய அணுகுமுறை ஒன்றாக இருக்கும், அதிமுக தொண்டர்களுடைய அணுகுமுறை ஒன்று, பாஜக தொண்டர்களுடைய அணுகுமுறை. இப்ப எல்லா கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க. அதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் நடத்துறாரு. இதே அளவுக்கு கூட்டம், அங்க ஒரு பிரச்சனையும் வரல. நம்ம எதை மறந்து விடக்கூடாது என்பதால் இந்த தொண்டர்கள் எல்லாம் பொதுமக்கள், முதல்ல அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அதுல மறுக்கவே இல்லை நான். ஆமா, அந்த பொறுப்பை நீங்க வந்து சரியா செய்ய முடியலன்னா அந்த காவல்துறை அவங்க வந்து அந்த இடத்துல சரியா செய்யலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்தை இப்படி செய்திருந்தால் அது நடக்காமல் இருந்திருக்கும் என்று சொல்வது ஒன்று. ஆனால் அந்த சம்பவமே நடக்காமல் பார்த்து கொள்வதுதான் சாமர்த்தியம். அதுதான் நிர்வாக திறமை. அந்த நிர்வாக திறமை தான் இல்லைன்னு நான் சொல்றேன். சம்பவம் நடந்த பிறகு ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது என்று பல கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் உடனடியாக நிச்சயமாக கிடைக்காது. ஏனென்றால் எல்லாரும் போய் சொல்கின்றார்கள். அந்த உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சிபிஐ ப்ரோப் கேட்கணும்னு கேட்கிறோம். ஓ சரி, ரைட், பேசலாம். முதல் கட்டத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் உண்மை வெளியே வரணும், அதுக்காக சிபிஐ கேட்கிறோம் அப்படின்றது பாஜகலேருந்து முன்வைக்கக்கூடிய ஒன்று. பாஜக தலைமையில் போடப்பட்ட இந்த உண்மை கண்டறியும் குழு என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உண்மையை கண்டறிகிறேன் என்று சொன்னால் இங்கே ஏதோ பொய் நடந்து கொண்டிருப்பதை போல தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒரு எம்பி குழுவை அனுப்பியிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அது மட்டுமல்ல,
அவர்கள் அரசு மருத்துவமனை போய் வந்த பிறகு திருமதி ஹேமா மாலினி அவர்கள் பேட்டி கொடுக்கிற போது நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் விசாரிக்க இருக்கிறோம். யார் கொடுத்தது உங்களுக்கு அதிகாரம்? நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்றிய அரசு எங்களிடம் விளக்கம் கேட்டிருந்தால் நாங்கள் கொடுக்கிறோம். கேட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய குழு அல்ல, மத்திய அரசின் தேசிய ஜனநாயக கூட்டணியோட குழு. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்றேன், புல்டோசரை வச்சு நம்ம யோகி ஆதித்யநாத் இடிக்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்பலாமா? உத்தரப்பிரதேச அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ல விடுவார்களா? அப்படியானால் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா? நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் அல்லவா எங்களை கேள்வி வாருங்கள், வந்து நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொன்னீர்கள், போவதோடு சரி. நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்குவதற்கு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன நியாயம்? ஒருவேளை இந்த குழு அண்ணன் நயினார் நாகேந்திரன், அண்ணன் காந்தி, அக்காள் சரஸ்வதி, சகோதரி வானதி சீனிவாசன் அனுப்புங்க, கேட்கட்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள், அவர்கள் கேள்வி கேட்கட்டும். உங்களுக்கு என்ன அதிகாரம்? அரசு அதிகாரிகள், இது எங்கள் தன்மானத்தின் மீது, தமிழர்கள் 8 கோடி தமிழர்கள் மீது தன்மானத்தின் மீது நடத்தப்படுகிற அதிகாரப்பூர்வமான எதேச்சதிகார போக்கு என்று நான் கண்டிக்கிறேன். முதலில் அதை கடந்து விடுகிறேன். இரண்டாவது, சகோதரர் பேசுகிற போது சொன்னார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வர்றார் விஜய், திடீரென்று அந்த ஒரு 8000 கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஏதோ மைதானத்திற்கு போக வேண்டும் என்றால் மணி எத்தனை? எப்படி போவார்கள்? படத்தை, சினிமா படத்தை நீங்கள் பேன் பண்ணுவது என்பது எளிது. வெளியே வருவதற்கு முன்னால் நிறுத்தி விடலாம். அதை கூட நான் இல்ல முடிச்சிடறேன், நீங்க இருங்க. சினிமா நடந்து கொண்டிருக்கிற போது நிறுத்தி இருந்தால் வேறு கதையாக மாறும். வருவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் உயிரோடு ஒரு தலைவன் மீது உணர்வை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நினைத்தவுடன் விலகி சென்று விட முடியுமா? ஒன்று. இரண்டாவது, விஜயை 500 மீட்டருக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். யதார்த்தம் தான். காவல்துறை கெஞ்சக்கூடாதுங்க, காவல்துறை ஆர்டர் போட்டு என்ஃபோர்ஸ் பண்ணும். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க டைம்ல பேசுங்க. இல்ல உங்களையே நான் குறுக்க வந்திருப்பேன். சரி, முதல் கருத்தை விட்டுருவோம். அதாவது 500 மீட்டருக்கு முன்னால், 50 மீட்டருக்கு முன்னால் நிறுத்த சொல்லுகிறார், நிறுத்த மாட்டேன் என்று வருகிறார். காவல்துறை அதில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் மக்களுக்கு பாதிப்பு வரும். அந்த நிர்வாகிகள் கேட்க மாட்டேன் என்று சொன்னார்களே, அது பொறுப்பற்ற தன்மை என்று கண்டிப்பதற்கு அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறதா? இங்கே விஜய்க்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள் அவர்கள் பொறுப்பற்ற தன்மையோடு 8:45 நாமக்கல்லிலே இருக்க வேண்டியவர் 8:45 சென்னையிலிருந்து புறப்பட்ட பொறுப்பற்ற தன்மையை தட்டி கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறார்களா? இன்றைக்கு விஜய் வெளியிட்டிருக்கிறார் வீடியோ, அதிலே சிஎம் எங்கே இருந்து உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பதற்கு சிஎம்க்கு நீ செய்த தீவினை என்ன? விஜய் பழிவாங்குவதாக திமுகவை நினைத்தால், கட்சிக்காரங்க கைது செய்யப்படும் போது அவர் சொல்றாரு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம், என் மீது எடுங்க, நான் இங்க தான் இருக்கேன். நான் கேட்கறது என்னன்னா, அவங்களை என்ன சும்மையா விரட்டிட்டு போய் எடுக்கிறோம்? 41 பேர் செத்து இருக்கும் போது கொலைகாரர்கள் அல்லது கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அது நடப்பதற்கான காரணம் யார் என்று கருதப்படுகிறதோ அவர்களை கைது செய்வது இயற்கை. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. அதைத்தானே ஒரு அரசு நிலைநிறுத்தி இருக்கிறது.